தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எம் இதழ்களை திறந்தருளும். எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். பிப்ரவரி 17 செவ்வாய்க்கிழமை 2026 தூய அந்தோனியாருக்கு ஒப்பு கொடுக்கும் நாள். இன்றைய புனிதர்கள்: புனித கன்னிமரியாவின் ஊழியர் துறவு அவையை நிறுவிய புனிதர் எழுவர். விருப்ப நினைவு நாள். சேசுமரி சூசை 9 அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்தின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக. தூய ஆவியானவரே இறைவா, எழுந்தருளி வாரும். விண்ணகத்திலிருந்து உமது அருள் ஒளியின் கதிர்களை அனுப்பும். ஏழைகளின் தந்தையே, கொடைகளை கொடுக்கிறவரே, இதயங்களின் பேரொளியை எழுந்தருளி வாரும். நிறையாறுதலானவரே, ஆன்மாக்களுக்கு இனிய விருந்தாளையே, பேரின்ப இரக்கமுள்ள இலைப்பாற்றியே, நோயில் நலமே, வெயிலில் குளிர்ச்சியே, அழுவையில் ஆறுதலே, எழுந்தருளி வாரும். மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற பேரொளியே, உம் நம்பிக்கையாளர்களுடைய இதயத்தை நிரப்பும். உமது தெய்வீகமின்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை. தூய்மையற்றதை தூய்மையாக்கும், உலர்ந்ததை நனையும், காயங்களை குணமாக்கும், வணங்காததை வணங்கச் செய்யும், குளிரோடு இருப்பதை குளிர்போக்கும், தவறினதை செவ்வனை நடத்தும். உம்மை நம்பிய எமக்கு உம் திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தருளும். புண்ணிய பேறுகளையும் நல்ல இறப்பையும் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு தந்தருளும். ஆமேன். தூய அந்தோனியாருக்கு மன்றாட்டு. எங்கள் பாதுகாவலரான தூய அந்தோனியாரே, இறைவனின் அன்புள்ள அடியாரே, கிறிஸ்து பாலகனை கையிலேத்தும் பேர் பெற்ற தூயரே, திருமறையை ஆர்வமுடன் போதித்த சிறந்த போதகரே, தப்பறைகளை தகர்த்தெறிந்த வித்தகரே, இறைவனின் தனி அருளால் அழகையை ஓட்டுபவரே, துன்புறுவோரின் துயர் துடைப்பவரே, பாவியராகிய நாங்கள் உமது உதவியை நாடி உம்மிடம் ஓடி வந்தோம். புதுமை வரம் பெற்றிருக்கும் இஞ்ஞான தந்தையே, நம்பிக்கையும் உம்மிடம் ஓடி வந்துள்ள உம் பிள்ளைகளின் மன்றாட்டை கேட்டருளும். உமது ஆதரவை நாடி வந்துள்ள உம் அடியாரின் மீது உம் கருணை கண்களை திருப்பியருளும். துன்பம், பிணி, வறுமை, சிறுமை ஆகியவற்றால் வாடி வந்திருக்கும் எங்களுக்கு உதவி அருளும். அழுவோரின் கண்ணீரை துடைத்தருளும். நோயாளிகளுக்கு உடல்நலம் கொடுத்தருளும். எங்கள் அன்புக்குரிய தூய அந்தோனியாரே, இறைவனின் திருவுளப்படி எப்பொழுதும் நீர் நடந்தது போல நாங்களும் இன்பத்திலும் துன்பத்திலும் எப்போதும் அவரது திருவுளத்திற்கு இசைந்து நடக்கவும், நீர் தூய வாழ்வு வாழ்ந்தது போல நாங்களும் ஒருவருக்கும் வஞ்சகம் நினையாமலும் செய்யாமலும் தீமையை அகற்றி புனிதராய் வாழவும், திருச்சபை தலைக்கவும், நாடு செழிக்கவும், நாங்கள் நேர்மையுடன் உழைக்கவும், மக்கள் யாவரும் மெய்யம் கடவுளை கண்டறிந்து தக்க முறையில் அவரை வழிபடவும் எங்களுக்காக இயேசுவை வேண்டியருளும். எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் தொழில் முயற்சிகளையும் உழைப்பினையும் ஆசீர்வதித்தருளும். எங்கள் விண்ணப்பங்கள் நிறைவேற எங்களுக்காக இறைவனை மன்றாட வேண்டுகிறோம். ஆமேன். இருமனத்தோரை ஆண்டவர் வெறுக்கின்றார். ஆண்டவரே, நீரே எம் புகலிடம், நீரே எம் கேடயம். உம் வாக்கில் நாங்கள் நம்பிக்கை வைக்கின்றோம். தீயன செய்வோரே எம்மை விட்டு விலகுங்கள். எம் கடவுளின் கட்டளைகளை நான் கடைபிடிப்பேன். நான் பிழைக்குமாறு உமக்கு வாக்குறுதிக்கேற்ப என்னை தாங்கியருளும். எனது நம்பிக்கை வீண் போக விடாதேயும். என்னை தாங்கிக் கொள்ளும். நான் மீட்பு பெறுவேன். என்னாலும் உம் விதிமுறைகளை கருத்தில் கொண்டிருப்பேன். உம் விதிமுறைகளை விட்டு விலகுவோர் அனைவரையும் நீர் ஒதுக்கி தள்ளுகின்றீர். அவர்களின் சூழ்ச்சிகள் வீணாய் போகும். பூவுலகின் பொல்லார் அனைவரையும் நீர் களிமண கருதுகின்றீர். ஆகவே நானும் ஒழுங்குமுறைகள் மீது பற்று கொண்டுள்ளேன். உம்மீது கொண்டுள்ள அச்சத்தால் என் உடல் சிக்கி சிலிர்க்கின்றது. நீர் நீதி தீர்ப்புகளை முன்னிட்டு நான் அஞ்சி நடுங்குகின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அருள்வாக்கு. பிரிவு 8. தூய மார்க் எழுதிய நற்செய்தி 14-21 முடிய. சீடர்கள் தங்களுக்கு தேவையான அப்பங்களை எடுத்துச் செல்ல மறந்துவிட்டார்கள். படகில் அவர்களிடம் ஓர் அப்பம் மட்டுமே இருந்தது. அப்பொழுது இயேசு பரிசேயர், ஏரோதியர் ஆகியோரது புளிப்பு மாவை குறித்து மிகவும் கவனமாயிருங்கள் என்று
அவர்களுக்கு கட்டளையிட்டார். அவர்களோ தங்களிடம் அப்பம் இல்லையே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருந்தார்கள். இதை அறிந்த இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உங்களிடம் அப்பம் இல்லை என ஏன் பேசிக்கொள்கிறீர்கள்? இன்னுமா உணராமலும் புரிந்து கொள்ளாமலும் இருக்கிறீர்கள்? உங்கள் உள்ளம் மழுங்கியா போயிற்று. கண்ணிருந்தும் நீங்கள் காண்பதில்லை, காந்திருந்தும் நீங்கள் கேட்பதில்லை. ஏன் உங்களுக்கு நினைவில்லையா? 5 அப்பங்களை நான் 5000 பேருக்கு பிட்டு அளித்தபோது மீதியான துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று அவர் கேட்க, அவர்கள் 12 என்றார்கள். 7 அப்பங்களை நான் 4000 பேருக்கு பிட்டு அளித்தபோது மீதி துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்க, அவர்கள் 7 என்றார்கள். மேலும் அவர் அவர்களை நோக்கி, இன்னும் உங்களுக்கு புரியவில்லையா என்று கேட்டார். வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவா, நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்க்கையிலே உடல் சார்ந்த, மனம் சார்ந்த, ஆன்மா சார்ந்த தலங்களை ஒவ்வொரு நாளும் சிந்தித்து அவற்றிற்கேற்ப நாங்கள் மன நிறைவுள்ளவர்களாக வாழ்வதற்குரிய அனைத்து வரங்களையும் தந்தருளமிடம் வேண்டுகிறோம். இறைவா, பரிசேயர்களைப் போன்று எதிர்மறைகள் நிறைந்த மக்களாய் வாழாமல் நேர்மறை நிறைந்த உள்ள மக்களாய் நாங்கள் வாழ வரம் தாரும். இறைவா, என்ன நடந்தாலும் உம்மை நாடி வருவதற்கும் உம்மை தேடி வருவதற்கும் எங்களுக்கு மனத்தையும் தைரியத்தையும் ஆர்வத்தையும் ஆசையையும் விசுவாசத்தை உறுதிப்படுத்தும் மனதையும் தந்தருளும். இறைவா, எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய சூழ்நிலைகளை பல நேரங்களில் மழுங்கி போன உள்ளங்களாகவே இருக்கின்றோம். அந்நேரங்களில் நாங்கள் உணர்ந்து உத்வேகம் பெற்ற பிள்ளைகளாக, ஆன்மீகத்தில் தாகமுள்ள பிள்ளைகளாக வாழ வரம் தாரும். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவானே உன்னை தருவாய். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமும் நீதானே. இறைவா, தலைவா, அன்பினை பொழிவாய். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா நீ என்னுள் வருவாய். என் சொந்தம் யாவும் என் தேவையாவும் நீதானே, நீதானே இறைவா. என் நெஞ்சு நேசம் மாறாத பாசம் தருவாய தருவாய தலைவா. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்நாளில் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்வாய் வழியாய் நிறைந்திட வருவாய். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவாய் என் உள்ளம் வருவாய். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெருக, மது ஆட்சி வருக, மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இறைவா, நான் துரும்பிலும் துரும்பு, தூசியிலும் தூசி, நீரெண்ணில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் திரு உடலும் திரு இரத்தமும் எனக்கு ஜெயம். மரியே வாழ்க. அனைவருக்கும் காலை வணக்கங்கள். இந்நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே. ஆமேன்.